சினிமாவில் நடிக்கும் போது விஜய் என்பது, அரசியலுக்கு வந்தால் ஜோசப் விஜய் என்பது, திருச்சியிலே கிறிஸ்தவ கோயிலில் போகின்றார் என்று சொன்னால் முட்டு போட்டு நடப்பது, தேர்தல் முடிந்த பின்பு திருச்செந்தூருக்கு வந்து தேர்தல் முடிவதற்கு முன்னால் வரக்கூடாது என்பதற்காக திருச்செந்தூருக்கு வந்து தேர்தல் முடிந்த பின்பு செங்கோலை தூக்கிட்டு அப்படி வேலை தூக்கிட்டு போறது, எம்ஜிஆர் கர்நாடகாவில் போய் ஒரு அம்மாவை அங்க போய் வீரவாள் கொடுத்தார் என்பதற்காக மூகாம்பிகை கோயில் இவர் போய் வாழை கொடுப்பது. என்னப்பா இது? எம்ஜிஆருக்கு இணையா இவை ஒப்பிட முடியுமா? எந்த வகையில் ஒப்பிட முடியும்? அவர் ஆட்சி நடத்துகின்றார். இன்றைக்கு ஆட்சி நடத்திக் கொண்டார் யார் என்று சொன்னால், இன்றைக்கு அவரோடு இருக்கின்ற லாட்டி சீட்டு மன்னனாக இருக்கக்கூடிய அர்ஜுன் யாதவ், அர்ஜுன். அவன் நடந்து வரும்போது பெரிய இது ரவுடி மாதிரி நடக்கிறான். நீ ஆட்சி வந்த உடனே ரவுடி மாதிரி நடக்கிற? உன் ஆட்சி போயிட்டா உன்னுடைய கதை என்னாகும்? எவ்வளவு நாள் இந்த ஆட்சி இருக்கும்? நான் குறிப்பிட்டு சொல்கின்றேன், 6 மாத காலத்திற்குள் இந்த ஆட்சி போகவில்லை என்று சொன்னால் பார்ப்போம். கழக தோழர்கள் எதற்கு வஞ்ச வேண்டாம். 6 மாத காலத்தில் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சராக மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வருவார்கள். நம்முடைய இளம் தலைவர் கட்சியை நடத்துவார்கள் அண்ணன் சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருச்சி சிவா போன்றவர்கள் எல்லாம் டெல்லியிலே அமைச்சர்களாக அமர்வார்கள். அந்த காலம் வருகின்ற போது நீ சினிமாவில் என்ன தப்பு பண்ணா, சினிமாவில் இன்கம் டாக்ஸ்ல எவ்வளவு ஏமாத்தினா, நீ என்னென்ன தப்புகள் பண்ணிருக்க, உன் பணத்தை நீ சினிமாவில் நடித்த பணத்தை ஒரு பைசா ஒரு ஏழைக்கு செய்திருப்பியா? நீ எம்ஜிஆர் ஒப்பிட்டு பேசுறிய? ஒரு பைசா. இப்பேற்பட்ட இவரு இன்னைக்கு எம்ஜிஆர் ஒப்பிட்டு பேசுறான். எம்ஜிஆருக்கு இணையா நீ? எப்பேற்பட்ட தலைவராக இருந்த ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அவருக்கு இணைன்னு இவரு சொல்றாருன்னு சொன்னா எண்ணி பார்க்க முடியுமா? எவ்வளவு ஏழைகளுக்கு அள்ளி வழங்கியவர். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் அங்கமாக பொருளாளராக இருந்து அன்னைக்கு அண்ணாவால் பாராட்டப்பட்ட, கலைஞரால் வளர்த்தெடுக்கப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள்.